உதகையில் கடும் குளிர் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு வணக்கம். எந்த அளவுக்கு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவற்றிலிருந்து தப்பிக்க என்ன மாதிரியான வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள்? விவரங்கள். மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் உறைபனியின் பொழிவின் தாக்கம் மட்டும் அதிகரித்தே காணப்படும். அதே போல இந்த ஆண்டு தற்போது டிசம்பர் மாதத்தில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உறைபனியின் தாக்கம் மட்டும் காணப்பட துவங்கியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 13, 14 ஆகிய தேதிகள் உதகையில் உறைபனி பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காலநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அடர்ந்த வெண்மேகமூட்டமானது சூழ்ந்து அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்த நிலையில் நேற்று பகல் நேரங்களில் உதகையில் மீண்டும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உருவாகியது. இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் இந்த உறைபனியின் தாக்கம் இன்று அதிகரித்து காணப்பட்டுள்ளது. குறிப்பாக பச்சை கம்பளத்தில் வெள்ளை நிற முத்துக்கள் கொட்டியது போல புல்வெளி மைதானங்கள், வாகனங்கள் மீது உறைபனியானது படர்ந்து காணப்பட்டது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் உதகை காந்தல், முக்கோணம், குதிரை பந்தய மைதானம், தலைக்குந்தா உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் இந்த உறைபனியின் பொழிவின் தாக்கம் இன்று அதிகரித்து காணப்பட்டது. கடும் உறைபனி பொழிவு காரணமாக உதகையில் இன்று குளிரின் காலநிலையும் அதிகரித்தே காணப்பட்டது. குறிப்பாக காலை நேரங்களில் பணிக்கு செல்லும் தோட்ட தொழிலாளர்கள், அதே போல விவசாய பணிகளுக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைந்துள்ளது. மேலும் உதகையில் இந்த விவசாய நிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள மலை காய்கறிகளான கேரட், பீட்ரூட் உள்ளிட்ட மலை காய்கறிகள் மீது வெள்ளை கம்பளம் போற்றியது போல இந்த உறைபனியானது படர்ந்து காணப்படுவதால் இதனை அறுவடை செய்யும் பணிக்கு செல்லக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அந்த குளிரை சமாளிக்க முடியாமல் கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர். இதனால் விவசாயிகள் கவலையை அடைந்துள்ளனர். இதனிடையே கடந்த 2 நாட்களுக்கு பின்பு உதகையில் இன்று மீண்டும் இந்த உறைபனி பொழிவின் தாக்கம் துவங்கியுள்ள நிலையில் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது பதிவாகியுள்ளது. இதனிடையே வரும் நாட்களில் உதகையில் 0 டிகிரி செல்சியஸ் குறைவாக இந்த பனிப்பொழிவின் தாக்கம் காணப்படும் என்பதால் கடும் குளிர் நிலவக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படும். விவரங்களுக்கு நன்றி பிரபு.